நடிகர் மோகன் சர்மா நம்மளில் பெரும்பாலானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முன்பு 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர், அதன் பிறகு சீரியலில் நடித்தவர், 15 படங்களை தயாரித்தவர். அதில் 2 நேஷனல் அவார்டு ஸ்டேட் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னு அவர் சொல்லி தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு பின்னணி இருக்கிறவர். ஓரளவு இந்த மாதிரியான 200 சினிமாவில் நடித்தவர், பல்வேறு மொழிகளில் நடித்தவர், அதன் பிறகு சீரியலில் நடித்தவருங்கும்போது ஓரளவு நம்ம எதிர்பார்த்ததை விட வசதியாக இருக்கணும், நம்மளை விட வசதியாக இருப்பாருன்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் அவர் ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்ந்து அங்கே மருந்து மாத்திரை கூட பணம் இல்லை, என்னுடைய நண்பர்கள்லாம் வாங்கி கொடுத்த இடத்துல நான் இருக்கேன், வாங்கி கொடுத்த ஏசி மற்ற வசதிகள்லாம் அதை வச்சுட்டு தான் நான் இருந்துகிட்ருக்கேன், கையில் பணம் இல்லை. ரஜினிகாந்த் 1,00,000 செலவு பண்ணியிருக்காரு, விஜய்கிட்ட அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பணமே இல்லை, நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், முதியோர் இல்லத்துக்கு சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசின வீடியோ. அது ஒரு மாதிரி ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்தும் வகையில் விவாதங்களை சமூக ஊடகங்களில் பரப்புச்சு. நம்ம இந்த விஷயத்தில் அவருடைய முதுமை, அவரோட இயலாமை, அவர் பணத்தை சரியாக சேமிச்சாரா, காப்பாற்றினாரா அப்படிங்கிறதுக்குள்ளே போக தேவையில்லை. அது அவருடைய தனிப்பட்ட சேர்த்திருக்க முடியும், அவருடைய நடத்தையினால் அது போச்சா, எதனால் அவங்களோட மணி மேனேஜ்மெண்ட் எங்கே சிக்கலாச்சுங்கிறதெல்லாம் இந்த விவாதத்தில் தேவையில்லாதது. ஆனால் பொதுவாக இதை பார்க்குற பல பேருக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கும். அதாவது குறிப்பாக இந்த மிடில் கிளாஸ் மத்தியில் இருக்கவங்களுக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கும். இது நமக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. பாதுகாப்பான முதுமைக்கு நாம் என்ன செய்யணும், அது எதெல்லாம் பாதிக்கும், ஒருவேளை என்னுடைய சேமிப்பு என்னுடைய முதுமையை பாதுகாக்கிற அளவுக்கு இருக்குமா, இன்னும் ஒரு படி மேலே செய்திகளோடு நிறைய தொடர்பு இருக்கிற செய்திகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு வேற ஒரு குழப்பம் இருக்கும். நம்முடைய குழந்தைகள் நல்லா படித்து வேலைக்கு போக முடியுமா, அவங்களால போதுமான அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா, நம்ம அவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருந்தால் நம்முடைய முதுமை காலத்துக்கு என்ன பண்ணுறது, இப்படின்னு பல்வேறு குழப்பங்கள். அது சேமிப்பாக இருக்கும், செல்ஃப் கேராக இருக்கலாம், ஏமாந்துருவோமாங்கிறது இருக்கலாம், அல்லது நம்முடைய சேமிப்பு நம்மளை காப்பாற்றுற அளவுக்கு இருக்குமா, இல்லை நம்ம சேமிக்கிற இடமே நம்பகமாக இருக்குமா, பிஎஃப்ஓ இதெல்லாம் இருக்குமாங்கிற டவுட்டு, பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது இன்ஃப்ளேஷனுக்கு தாக்கு பிடிக்குமான்னு முதுமை காலம் குறித்து ஏராளமான குழப்பங்கள் மிடில் கிளாஸ் மக்கள் மத்தியில் இருக்குது. இதை மோகன் சர்மா விஷயத்தோடு இணைச்சு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான காணொலி தான் அது. பார்க்கலாம். முதுமை காலம் குறித்து நம்மளில் பெரும்பாலானவர்கள் பயப்படுற பெரும்பாலான விஷயங்கள் உண்மையானது தான். அதாவது நம்ம சேமிப்பு கிடைக்கிற வட்டி இன்ஃப்ளேஷனை விட, பணவீக்கத்தை விட பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான். நம்முடைய குழந்தைகளால் நம்மளை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னா 99% வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் பல்வேறு தரவுகள் சொல்கிற செய்தி. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம், அல்லது போதுமான வேலைக்கான திறன் இல்லாமல் வளர்றது, ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் மாட்டிக்கொள்ளக்கூடும். அது 99 விழுக்காட்டினர், ஏன்னா அதோட பீக்கை நம்ம தலைமுறை பார்த்துருக்கோம். நம்ம தலைமுறைன்னு நான் குறிப்பிடுறது இப்போது வேலை பார்க்குற ஒரு 40 வயசில் இருக்கிற தலைமுறைன்னு வச்சுக்கலாம். இந்த தலைமுறை பார்த்துருக்கும். அடுத்து வர்றவங்க அத்தகைய உயரத்தை தொடுவதற்கான வாய்ப்பு ஒப்பீட்டளவில் குறைவு. அநேகமாக 99 விழுக்காட்டினர் அதை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வேணால் வர முடியும். அதை தாண்டி போகிறது 1% தான் முடியும். இதுவும் யதார்த்தமான ஒன்று. முதுமை கால நோய்கள் முன்பை விட ரொம்ப அதிகரிச்சிருக்கிற முதுமை கால நோய்கள், பிபி சுகர்லாம் கம்மி, மூட்டு தேய்மானத்திலிருந்து பார்வை, டிமென்ஷியா, இது போன்ற ஏராளமான முதுமை கால நோய்கள். ஒரு காலத்தில் வயசு குறைவாக இருந்ததுனால இந்த ஓல்டேஜ் வியாதிகள்லாம் குறைவாக இருந்தது. இப்போ அது அதோட ப்ரிவலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்கும்போது இந்த கவலைகள் எல்லாமே நியாயமானது. இந்தியாவோட ஸ்டேட்டஸையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சுமாராக தமிழ்நாட்டில் 16% பேர் 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள். 2030 இது 20% போகுது. கேரளாவில் ஏற்கனவே 20.7% முதியவர்கள் தான். அதாவது அங்கே கண்ணில் பார்க்குற ஒவ்வொரு 5வது நபரும் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. தமிழ்நாடு வேகமாக இதை நோக்கி முன்னேறி போய்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டினுடைய சராசரி வயது 37 தாண்டி இருக்குது. இது இந்தியாவினுடைய சராசரி குடிமக்களோட வயதை விட 5 வயசு அதிகம். இது இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா அது இன்னும் ஜாஸ்தியாகும், 42 வயசுக்கிட்ட போகும். ஆக இது ஒரு முதியோர்களுக்கான மாநிலமாக மாறிக்கிட்டு இருக்கு கேரளாவை தொடர்ந்து. இன்னும் 20 வருஷத்தில் குழந்தைகள் எண்ணிக்கையை விட முதியவர்கள் எண்ணிக்கை அதிகமாகும். நம்ம முன்பே பேசுனது போல் கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் 23 கோடி முதியவர்கள் இந்தியாவில் இருக்க போகிறாங்க. அப்படின்னா 20 கோடி பேரால் பெரும்பாலும் வேலை செய்ய முடியாது. 20 கோடி பேருக்கு கூடுதல் சப்போர்ட் தேவைப்படும். 20 கோடி பேருக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாகும். 20 கோடி பேரை பார்த்துக்கிறதுக்கான மருத்துவர்கள், பணியாளர்கள், செவிலியர்கள், அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டு, அவர்களுக்கான தங்குமிடம்னு ஒரு புதிய, இதுவரை இந்தியா சந்தித்திராத ஒரு நெருக்கடிக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் இது. பெண்கள் பார்வையில் பார்த்தோன்னா இது இன்னும் காம்ப்ளிகேட்டட். இன்ஃபேக்ட் இந்த வீடியோ
அநேகமாக பெரும்பாலும் பெண்களுடைய பிரச்சனையை மையப்படுத்தினதாக தான் இருக்கும். ஏன்னா 54 விழுக்காடு பெண் முதியவர்கள், பெண்களில் இருக்க முதியவர்கள் விடோஸாக இருக்காங்க. பாதி பேருக்கு மேலே கணவர் இல்லை. ஏன்னா ஆண்களோட இது சீக்கிரம் முடியும். பெண்கள் கொஞ்சம் நீண்ட காலம் வாழ்கிறாங்க, ஆண்கள் சீக்கிரம் இறந்து போகிறாங்க. இதெல்லாம் காரணமாக பெண்களோட நிலைமை மோசமாக இருக்குது. பெண்களுக்கு பொதுவான சமூக பாதுகாப்புங்கிறதோ அல்லது யாரோ ஒருத்தர் அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிறதோ இது ஒரு கூடுதல் நெருக்கடி. டிமென்ஷியா மாதிரியான பிரச்சனைகள் பெண்களுக்கு கூடுதலாக இருக்குங்கும்போது இது ஒரு புதிய வகையான சமூக சிக்கல் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. மோகன் சர்மா செய்தி பரவலாக பாப்புலராக வந்துருச்சு, அதனால் நம்ம பார்க்குறோம். பட் இந்த செய்தி பெருமளவு விவாதிக்கப்படலை. ஒருவேளை விவாதிக்கப்பட்டாலும் அதுக்கு வேறு வழி இல்லைங்கிறதுனால யாரும் அதை கண்டுக்கிறது இல்லை. முதுமை, பணம், பார்த்துக்கிறதுக்கான ஆள் அப்படிங்கிறத தாண்டி முதுமை கொண்டு வருகிற ஏனைய பல பிரச்சனைகள் அது ஒரு புது நெருக்கடியாக சமூகத்தில் உருவாயிட்டு. சுமாராக 8.5 விழுக்காடு முதியவர்கள் தமிழ்நாட்டில் டிமென்ஷியா அபாயத்தோடு இருக்காங்க. அப்போது 1 கோடி பேர் முதியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டோன்னா 8.5% நம்ம கணக்கெடுத்தோன்னா ஒரு 9 லட்சம் பேருக்கு டிமென்ஷியா இருக்கலாம். இதுவே அதனுடைய ஆரம்பகட்ட மூளைத்திறன் குறையிற பிரச்சனை அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தோம்னா 16 விழுக்காட்டினருக்கு இந்த பிரச்சனை இருக்கக்கூடும். அப்போ இந்த எண்ணிக்கை டபுள் ஆகும். டிமென்ஷியா மாதிரியான நோய்களுக்கான ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இங்கே ரூரல் ஏரியாவில் அது ரொம்ப அதிகம். என்ன காரணம்னா அது முதுமையினால் வர்றது அப்படின்னு முதுமையினால் வர்ற மறதி, முதுமையினால் அவங்க டிஃப்ரெண்ட்டாக செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான புரிதல் இருக்கிறதுனால கிராமப்புறங்களில் சிகிச்சைக்கு வராமலே கூட பலர் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதனால் குடும்பங்களில் வர பிரச்சனை, அவர்களுடைய நடத்தை வேணும்னே இவங்க செய்கிறாங்க, அதாவது மறந்துடுறது, தொடர்ந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்குறது, நீங்கள் ஞாபகப்படுத்தின ஒரே செய்தியை மறந்துட்டு மறுபடி குற்றம் சாட்டுறதுங்கிற மாதிரியான அது ஒரு உடல்நல பிரச்சனைன்னு இல்லாமல் அது ஒரு குடும்ப பிரச்சனையாகவும் மாறுது. இதை கண்டுபிடிக்கிறதே டயக்னோஸ் பண்ணுறதே ரொம்ப தாமதமாக அல்லது டயக்னோசிஸே இல்லாமல் முடிகிற சூழல் இந்தியாவில் இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா முதுமை காலத்திற்கான சிகிச்சை அளிக்கிற மருத்துவர்கள் ரொம்ப குறைவு. இந்தியாவிலே 1000 பேர் தான் இருக்கிறாங்க. மற்ற எல்லாத்துக்கும் ஆட்கள் நிறைய, ஏகப்பட்ட மருத்துவர்கள் நாம் உற்பத்தி செய்கிறோம். ஆனாலும் முதுமை காலத்துக்கான பராமரிப்பை செய்கிற மருத்துவர்கள் எண்ணிக்கை இந்தியாவில் ரொம்ப குறைவு. பட் இந்தியா தான் பெருமளவு இது போன்ற முதுமை காலத்தை, தன்னுடைய குடிமக்களோட முதுமை காலத்தை கௌரவமாக கண்ணியமாக பார்த்துக்கிறதுக்கான முயற்சி பெருசாக எடுக்காத நாடு. மற்றபடி முன்னேறிய நாடுகள் அதை செய்கிறாங்க. ஜப்பானாக இருக்கட்டும், ஜெர்மனி, யுஎஸ் தான் அதிக அளவிலான ஆராய்ச்சியெல்லாம் நடக்குது. மற்ற ஸ்காண்டினேவிய நாடுகள் தங்களுடைய ஜிடிபியில் பெருந்தொகையை முதுமை காலத்தில் இருக்கிற தனது குடிமக்களோட நலனை பாதுகாக்கிறதுல அக்கறை செலுத்துகிற நாடு இருக்குது. இந்தியாவில் அது நடக்கலை. ஈவன் இங்கே ஒரு ஆராய்ச்சி நடக்குமா, ஆராய்ச்சி கூட தேவையில்லை, பொதுவான ஒரு டேட்டா பேஸ் கூட நம்மகிட்ட இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. முதியவர்கள் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, எந்த ஊரில் எது அதிகமாக இருக்குது, எங்கே இதற்கான கேர் தேவைப்படுது அப்படின்னு ஒரு முன்முயற்சி நடந்த மாதிரி கூட தெரில. ரொம்ப எளிமையான சாத்தியங்களை பார்ப்போம். இது முதல்ல நாம் இந்த ரியாலிட்டிக்கு தயாராகிக்கணும். நாம் கேள்விப்படுகிற பெரும்பாலான விஷயங்கள் ஆமாம் உண்மைதான். முதுமை காலத்தை பார்த்துக்கிறதுங்கிறது டஃப் தான். நம்ம குழந்தைகள் பார்த்துப்பாங்கங்கிறது டவுட்டு தான். ஏன்னா அவங்க வேறொரு உலகத்தில் அல்ட்ரா கம்ஃபர்ட் லைஃப்பை வாழ்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வயசானவங்களை பராமரிக்கிறதுக்கான அனுபவமே பெரும்பாலும் இல்லை. நியூக்ளியர் ஃபேமிலிஸில் வளர்கிறவங்களுக்கு ஒரு வயசானவங்களை பார்த்துக்கிறதுங்கிறது எப்படின்னு கூட தெரியாது. அவங்களால அது செய்ய முடியாமல் போகலாம். இந்த ரியாலிட்டியை ஏற்றுக்கணும். நம்முடைய பணம் மதிப்பிழந்து போகலாம். இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டோன்னா அதை கையாளுறது ஈஸி. ரியாலிட்டியை ஏற்றுக்கொள்வது தான் எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்கான முதல் வழி. கவுன்சிலிங்கில் கூட ரியாலிட்டி ஓரியன்டேஷன் ஒரு தெரப்பியே உண்டு. அது யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வைப்பது. இந்த யதார்த்தத்தை நாம் அக்செப்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக முதுமை காலத்தில் நாம் சர்வைவ் ஆகிறதுக்கு வேண்டிய நடத்தை மாற்றங்களை இப்போவே செஞ்சுக்கிறது நல்லது. என்னால் மற்றவர்களோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாது, நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பேன், நான் நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கணும், நான் சொல்கிறத எனக்கு கீழே இருக்கவங்க செஞ்சாகணும், நான் விரும்பினது நடக்கலான்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன், என்னால் சுலபத்தில் மற்றவர்களோட இணங்கி போக முடியாது, எனக்கு மாற்றுக்கருத்து இருக்கவங்களோட இணங்கி போக முடியாது, டாலரன்ஸ் எனக்கு கம்மி, இதெல்லாம் இருந்ததுன்னா நம்முடைய முதுமை காலம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். உங்களை கொஞ்சணும்னு யாருக்கும் எந்த அவசியமும் இல்லை. நம்முடைய நடத்தைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு பணியாற்றுவதற்கோ அல்லது நமக்கு சேவை செய்கிறதுக்கோ ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஸோ பிரச்சனை நாம் இந்த சமூகத்தோடு இணங்கி போகிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதை கற்றுக்கிறது தான் நல்லது. அது பல்வேறு விஷயங்கள்ல இருக்கலாம். உங்களோட டாலரன்ஸ் லெவலாக இருக்கலாம்,
உங்களை நீங்கள் எதிர்பார்க்குற பர்ஃபெக்ஷனை மாற்றிக்கிறதா இருக்கலாம், அல்லது நீங்கள் சுலபத்தில் மன்னிக்க மாட்டேன்னா மன்னிக்கிறது கற்றுக்கிறதுக்காக இருக்கலாம். சாப்பாடு டேஸ்ட்டாக இல்லைன்னா நான் பெருசாக அதுக்காக கவலைப்பட மாட்டேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவேன், லேட்டானா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். யாரோ ஒருத்தர் சொன்னதை செய்யலைன்னு சொன்னால், ஒரு ப்ராமிஸ் மிஸ் ஆச்சுன்னா எனக்கு ஒரு பிளான் பி இருக்கும். இதை மாதிரியான சின்ன சின்ன நடத்தை மாற்றங்கள், அஃப்கோர்ஸ் சொல்லதுக்கு சின்னதுன்னு சொல்கிறேன், இது கஷ்டமானது. இதெல்லாம் கற்றுக்கும் போது நம்மளால் முதுமை காலத்துக்கு நம்மளை தயார் பண்ணிக்க முடியும். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், நம்மளை சகிச்சுக்கிட்டு சேவகம் செய்யணுங்கிற அவசியம் இனிமே வேறு யாருக்கும் கிடையாது. ஈவன் நாம் பணம் செலவு செஞ்சாலும் அதை சகிச்சுக்கிட்டு வேலை செய்கிறதுக்கான ஆட்கள் கிடைப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம். குழந்தையை வளர்க்குறதுல நாம் சில சேஞ்சஸை இப்போவே பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு நம்மளை அவங்க பார்த்துக்கணும். அது நடக்கலைனாலும் கூட வயசான பிறகும் நம்மளை அவங்கள பார்த்துக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. இப்போதும் நிறைய பெற்றோர்கள் அதை செய்கிறாங்க. ஒருபோதும் உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு வேலைக்காரனாக இருக்காதீங்க. ஒருபோதும் உங்கள் குழந்தைகளின் குற்றங்களுக்கு, தவறுகளுக்கு வக்கீலாக இருக்காதீங்க. இது செய்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்படி வளர்க்கப்படுற பல குழந்தைகள் நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டிய ஓல்டேஜில் உங்களை பிடிச்சி பிராண்டிகிட்டு இருப்பாங்க. அல்லது உங்கள் பேரில் பழியை போட்டு அவங்க உங்களுடைய முதுமை காலத்தை இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்குவாங்க. நீங்கள் சேவை தேவைப்படுகிற நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு சேவை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தை வளர்ப்பில் ஒரு குறைந்தபட்ச பொறுப்புணர்வோடும் ஒரு நீண்டகால கண்ணோட்டத்தோடும் அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அதுக்கு உங்கள் குழந்தைகள் இண்டிபெண்ட்டாக இருந்தால் தான் அது சாத்தியம். இதை முயற்சி பண்ணலாம். அடுத்ததாக, நாம் எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் இண்டிபெண்ட்டாக இருக்க கற்றுக்கிறது நல்லது. இண்டிபெண்ட்டான ஃபிசிக்கல் ஹெல்த்தை மட்டும் நான் சொல்லலை, மென்டல் ஹெல்த்தும் சேர்த்தே சொல்கிறேன், எமோஷனலாகவும் சேர்த்தே சொல்கிறேன். நமக்கு ஒரு சமயத்தில் நிறைய பேர் இருக்கலாம், ஒரு சமயம் யாருமே இல்லாமல் போகலாம், அல்லது தனிப்பட்ட முறையில் நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளே செஞ்சுக்க பழகிக்கலாம். இப்படி யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கும்போது, மீது ஒரு நம்பிக்கை இருக்கும்போது நாம் பிறர் மீது பழி போடுற, பிறரை எதிர்பார்க்கிற பண்பு இருக்காது. பிறரை எதிர்பார்க்கலங்கும்போது பெரும்பாலான பிரச்சனைகளை நம்மளால் குறைச்சிட முடியும். அடுத்தவங்களோட சண்டை வர்றதுக்கான வாய்ப்பை தவிர்த்திட முடியும். இண்டிபெண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது அடுத்தவங்களை சாராமல் நம்ம பணத்தை மட்டும் வச்சுட்டு இருக்கிறது இல்லை. நம்முடைய உடல்நலம் சரியில்லாமல் போச்சுன்னா நம்மளோட மூளை எப்படியெல்லாம் யோசிக்குதுன்னு கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். நிறைய பயமுறுத்தும். இன்ஃபேக்ட் நமக்கு ரொம்ப சிக்கலான துணை யாருன்னு சொன்னால், நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம மூளை தான். அது தேவையில்லாத விஷயங்கள் தான். பெரும்பாலான விஷயங்கள் செல்ஃப் டாக்கோ இதெல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, உடல் வலுவாக இருக்கிறது, எமோஷனலாக நாம் நமக்கு செய்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குது. நம்முடைய எமோஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் தேவையில்லை, அல்லது என்னால் இன்னொருத்தரை கான்டாக்ட் பண்ண முடியும், எனக்கான வேலைகளை நானே செஞ்சுக்க முடியும், அண்ட் என்னை அமைதியோடு வச்சுக்கிற வேலையை நானே செஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்போது நம்மால் அடுத்தவர்களோடு ரொம்ப பெட்டராக இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இந்த பயிற்சி நமக்கு பல காலத்துக்கு தேவைப்படலாம், பல காலத்துக்கு உதவியாக இருக்கலாம். அடுத்ததாக, சின்ன சின்ன விஷயங்களுக்கு பதட்டப்படுறது, கோவப்படுறதை குறைக்க முயற்சி பண்ணலாம். ஏன்னா இந்த டிசப்பாயின்மெண்ட் பிற்காலத்தில் அது ஒரு பெரிய நச்சு பழக்கமாக நமக்கு மாறக்கூடும். சும்மா ஓயாமல் போட்டு அரிக்கிற மாதிரி நம்ம உட்காந்து வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க வேண்டிய சூழலில் இந்த பழக்கம் ஒரு பெரிய பிரச்சனையாக உருமாறும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்படாமல், அது குறித்து பெருசாக கவலைப்படாமல் இருக்க பழகும் போது முதுமையை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மேனேஜ் பண்ண முடியும். பிறருக்கு உதவி செய்கிறதுல திருப்தி அடைகிறது, அவங்களுக்கு நன்றியை எதிர்பார்க்காமல் உதவி செய்வதில் திருப்தி அடைவது. ஒரு ஜோக் சொல்லி மற்றவங்க சிரிக்கிறாங்க, அதுக்கு பதிலுக்கு நீ ஒரு ஜோக் சொல்ல, அப்போ நான் தான் சொன்னல, நீ ஒரு ஜோக் சொல்லுன்னா சொல்கிறதில்ல. அதே போல் பல திறமைகளை நம்ம அப்படி தான் செய்கிறோம். நமக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ எடுத்து அவங்கள்ட்ட காட்டி, ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்து காட்டி நம்ம சந்தோஷப்படுறோமே தவிர, நான் உன்னை ஃபோட்டோ எடுத்தல, நீ என்ன ஃபோட்டோ எடுன்னு நம்ம கேட்குறதில்ல. ஸோ உதவுவதையும், உங்களுக்கு உதவுறதுனால எங்கே பிரச்சனை வருதுன்னு சொன்னால், நம்முடைய சக்திக்கு மீறி உதவுறதுனால வருது, ராங் பர்சனுக்கு உதவி செய்கிறதுனால வருது. மற்றபடி உதவிக்கு நன்றி எதிர்பார்க்கிறதுங்கிறதுல சின்ன சின்ன உதவி பிறருக்கு சாத்தியப்படுதுன்னா, ஒரு ஹெல்ப்பை ஒருத்தருக்கு பண்ணிட முடியும்னா அதை சந்தோஷமாக செய்யுங்க. எப்படி பார்த்தாலும் அது உங்களுக்கு திரும்பி வரும் வராதுங்கிறது ரெண்டாம் பட்சம், அது நன்றி வரும் வராதுங்கிறது ரெண்டாம் பட்சம். அதில் ஒரு திருப்தி வரும்போது முதுமை காலம் பெரும்பாலும் நம்ம நினைவுகள் மட்டுமே நமக்கு துணையாக இருக்கிற ஒரு காலம். அப்போது நல்ல நினைவுகள் நம்மளோட மெமரியில் இருக்கும்போது அது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக நம்மளை வச்சுருக்கோம். மோசமான நினைவுகளை மட்டும் சுமந்துக்கிட்டு இருந்தோம்னா அது இன்னும் நம்முடைய ஓய்வு காலத்தை பாதிக்கக்கூடும். அதனால் அந்த கண்ணோட்டத்தில் உதவி செய்யுங்கன்னு சொல்கிறேன். ஜென்ரலாகவே பிறருக்கு உதவி செய்வதுங்கிறது ஓரளவுக்கு மனிதர்களை அமைதியாக வச்சுருக்குது, பிரதிபலன் எதிர்பார்க்காம. இதுதான் முக்கியமான கண்டிஷன். நம்ம அவங்களோட ரெக்கக்னைசேஷனோ அல்லது மறு உதவியை எதிர்பார்க்காமல் உதவுவதை ஒரு சந்தோஷமாக செய்கிறது. அதற்கு வழி நம்ம சக்திக்கு உட்பட்டு உதவி செய்கிறது. அவ்வளவுதான்.
கடைசியாக நம்பிக்கையோடு இருப்பது. விஷயம் என்னென்னா, நாளைக்கு வரப்போகிற முதுமை, அஃப்கோர்ஸ் இது நம்மளால் தவிர்க்க முடியாத ஒன்று. முதுமை வந்தே தீரும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணியே ஆகணும். ஃபிசிக்கலாக நம்ம டவுன் ஆகும், இது எல்லாமே சாத்தியம்தான். ஆனால் இது எல்லாத்தையும் நிர்வகிக்கிறதுக்கான பல வழிகள் இருக்குது. இப்போது டிமென்ஷியா மாதிரியான நோய் வந்துடலாம், ஆமாம் வரலாம், 10ல் ஒருத்தருக்கு வர வாய்ப்பு இருக்குது, அது அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஆனால் அதற்கான சிகிச்சைகள் இப்போ அதிகமாக இருக்குது. மருந்துகள் இருக்குது, சர்ஜரி இருக்குது, மற்ற தெரப்பீஸ் இருக்குது. இதை செய்ய முடியும் நம்மளால். அடுத்ததாக, உலகளாவிய அளவில் முதுமைங்கிறது ஒரு புதிய நெருக்கடியாக பல சமூகங்கள் இருக்குது. பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும், அவங்களால சம்பாதிக்க முடியாதுங்கிறது, இது எல்லாரும் அதற்கான வழிகளை செய்கிறாங்க. முதுமை கால நோய்கள் இருக்குங்கிறதுனால இவற்றுக்கான தீர்வுகள் உலகளாவிய அளவுலேருந்து ஏதோ ஒரு இடத்துல கிடைக்கும். அப்போ நம்ம வயசாகும்போது அதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்கலாம். இப்போதே அது குறித்து பெருசாக கவலைப்பட வேண்டியில்லை. ஒரு காலத்தில் முழங்கால் மூட்டு போச்சுன்னா தரையை தேய்ச்சி தேய்ச்சி நடந்துட்டு போவாங்க, காலம் முழுக்க அப்படி தான் இருக்கணும். ஆனால் இப்போது முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இருக்குது. அடுத்து 48 மணி நேரத்தில் எந்திரிச்சு நடக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ட்ரீட்மெண்ட் அதிகமாக இருக்குது. சுகர், முன்பு ஊசி ரொம்ப மோசமாக இருந்தது, இன்சுலினே இல்லாத ஒரு காலம் இருந்தது. இன்சுலின் போடுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. அது இன்றைக்கி ரொம்ப எளிமையாக இருக்குது. வாரம் ஒரு ஊசிங்கிற லெவலில் வந்திருக்கு. ப்ளட் ப்ரெஷருக்கு 6 மாதத்துக்கு ஒரு தரம் போட்டுக்கிற மாதிரியான மாத்திரைகள் ஆராய்ச்சியில் இருக்குது. இன்னும் பல்வேறு நோய்களுக்கு பல புதிய சிகிச்சைகள் ஆராய்ச்சி நிலையில் இருக்குது. அது காலம் போக போக வருங்கிறதுனால நாம் நினச்சிட்டு இருக்க அளவுக்கு முதுமை காலங்கிறது சுமையாக இருக்காது. இப்போதே அதற்கான தயாரிப்பு வெறுமனே பொருளாதார ரீதியாக இல்லை. பொருளாதார ரீதியாக என்ன செய்யணுங்கிறத பொருளாதார ரீதியாக அதற்கான ஆலோசனைகள் சொல்கிறவங்கள பார்க்கலாம். மற்றபடி எனக்கு அதில் பெரிய அனுபவம் இல்லைன்றதுனால அந்த ஏரியாவை டச் பண்ணல. மற்றபடி முதுமை காலத்தை இன்னும் பெட்டராக வச்சுக்கிறதுக்கான மற்ற சேமிப்புகளை நாம் செய்யலாம். ஆட்களை சேர்த்துக்கிறது, பிறருக்கு உதவி செய்கிறது, நம்மளை ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கிறது. ரொம்ப சிம்பிள். சாப்பாட்டை ப்ராப்பராக ஆக்கிக்கும் போது, ஒருவேளை நம்முடைய அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டை குறைச்சி சாப்பாடை முறைப்படுத்தி இந்த ஸ்நாக்ஸு, ஃப்ரைட் ஐட்டம்ஸை எல்லாம் குறைக்கும் போது, கார்போஹைட்ரேட் குறைச்சி, சால்ட்டை குறைச்சி, அண்ட் அந்த ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பாடுகளெல்லாம் குறைத்து, அப்புறம் எண்ணெயை குறைச்சி, இது எல்லாத்தையும் செஞ்சிடுற பட்சத்தில் இன்ஃப்ளமேஷன் குறையும். இன்ஃப்ளமேஷனுங்கிறது நுண்ணிய இரத்த குழாய்களில் இருக்கிற வீக்கம், அது ரத்தம் போகிறத தடுத்து நம்மளுடைய உறுப்புகளை டேமேஜ் பண்ணும். கை கால்லேருந்து மூளை, கிட்னி இதெல்லாமே டேமேஜ் பண்ணும். இந்த சாப்பாட்டை முறைப்படுத்தி ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணி ஒரு ரிலாக்ஸ்டான வாழ்க்கையை வாழும்போது நமக்கு முதுமை கால நோய்கள் வர்றது தள்ளி போகும். தள்ளி போகும்போது நம்மளால் கூடுதலாக உழைக்க முடியும். கூடுதலாக உழைக்கும் போது நம்மளால் அதன் பிறகான காலத்துக்கு சேமிக்க முடியும். அதை விட முக்கியம், நம்ம நம்பிக்கையோடு இருக்க முடியும். இதையெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு முதுமைங்கிறத பற்றின ஒரு கவலை குறைவாக இருக்கும். ஈவன் தோ அப்படி இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண தான் போகிறோம். பல்வேறு விஷயங்கள், இந்த அரசாங்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு 12 வருஷம் முன்னாடி நினச்சோம். ஆனாலும் அந்த அரசாங்கத்தில் நாம் இருக்கோம். ட்ரம்ப் உலகத்தை அழிச்சிருவாருன்னு நினச்சோம். ஆனாலும் ட்ரம்ப் இருக்கிற உலகத்தில் ஏதோ ஒரு வகையில் சாப்பிட்டுட்டு வாழ்கிறோங்கிறது போல் முதுமை காலத்தையும் ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்க முடியும். கண்டிஷன்லாம் ஒன்று தான். அதற்காக இன்றைக்கி முதலீடு செய்யணும். அந்த முதலீடு வெறுமனே பணம் மட்டும் இல்லை. அது உங்களுடைய நடத்தை, அது உங்களுடைய நீங்கள் அமைத்து கொள்கிற சுற்றம், நீங்கள் சேமிக்கிற, நீங்கள் உதவி செய்கிற ஆட்கள், நீங்கள் வாசிக்கிறது, சமூகத்துக்காக நீங்கள் செய்கிற கான்ட்ரிபியூஷன், ஒரு தனிநபருக்கு உதவின்றது இல்லாமல் சமூகத்துக்கு நீங்கள் அளிக்கிற பங்களிப்பு, உங்கள் குழந்தையை வளர்க்குறதுல நீங்கள் காட்டுற முதிர்ச்சி, புத்திசாலித்தனம், இது எல்லாமே தான் முதுமை காலத்துக்கான சேமிப்பு. ஸோ அது ஒரு சாபமாக, பனிஷ்மெண்ட்டாக பார்க்க தேவையில்லை. முதுமை காலத்தையும் சிறப்பாக நம்மளால் வச்சுக்க முடியும்.